ஹலோ மக்களே, நம்ம ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி ஒரு 10-20 செகண்டில் அது ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி அழகாக மாற்றி கொடுத்துருது. இதுக்கு பேர் கிப்லி ஆர்ட். இதை முன்னாடி மேனுவலாக உட்காந்து வரைவாங்களாம் ஆர்டிஸ்ட். அதுக்கு பல மாதங்களோ பல வருஷங்களோ ஆகுமா. இன்னைக்கு ஏஐ அதை ஒரு சில செகண்ட்ஸில் அதை பண்ணி கொடுத்துருது. இந்த கலையை கண்டுபிடிச்ச ஒரு ஜப்பானிய கலைஞர் இதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டிருக்காரு. பெரிய ஃபிலாசபியே பேசியிருக்காரு. ஏஐ ஒரு சாபக்கேடு, அது அடுத்தவங்களோட உழைப்பை திருடுது அப்படிலாம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனில் ஃபுல்லாக போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம கொண்டு போகிற லக்கேஜ்லாம் தலையில் தூக்கி வச்சுட்டு போகிறதுக்கு. ஆனால் பெட்டியில் ட்ராலி டைப் கீழே வீல் வச்சு ஒரு டைப் என்னைக்கு வந்ததோ அன்னைக்கு அவங்களோட வேலையெல்லாம் போச்சு. இன்றைக்கி எத்தனை பேர் போர்ட்டர்ஸை யூஸ் பண்ணுறோம்? நாம் எல்லாம் மூச்சுக்கு 300 தடவை பேசக்கூடிய விவசாயம், நாற்று நடுறதுக்கு, நெல் உடைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி மிஷினரிஸ் வந்துருச்சு. இன்றைக்கி யார் மாடை கட்டிட்டு வயக்காட்டில் போய் உழுகிறா? எலக்ட்ரிசிட்டி வந்தப்போ லாந்தர் லேம்ப் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இயற்கை அப்படிங்கிறது எவல்யூஷன், அது மாற்றம் முன்னேற்றம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த சைக்கிள்குள்ளே நம்ம இருந்து தான் ஆகணும். இந்த இயற்கையை நம்ம வெளியே இருந்து ஒரு படமாக போட்டு பார்த்தோம்னா அது ரொம்ப ஒரு கொடூரமானது. நாம் மூச்சுக்கு 300 தடவை பேசுகிற விவசாயம் இன்னும் இயற்கையை அழிக்கிறது தான் விவசாயம். காட்டை அழிச்சதுன்னு விவசாயம் பண்ணுறோம். நாம் உயிர் வாழணும்னா இன்னொரு உயிரை கொண்டாதான் உயிர் வாழ முடியும். ஸோ சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்